ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம சிட்விஸ் கலெக்ஷன் ஏஜென்ட் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் அதை வச்சு உங்கள் ப்ராக்ரஸ் எப்படியெல்லாம் ஈஸி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே லாகின் ஸ்க்ரீனில் அட்மின் சைடில் இருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணணும். கீழே ஒரு யூனிக்கான டிவைஸ் ஐடி ஜென்ரேட் ஆகிருக்கும். இதை அட்மின் கிட்ட ப்ரொவைட் பண்ணணும். அவங்க இந்த ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்சஸ் கொடுத்தா நீங்கள் ஆப்பில் லாகின் பண்ண முடியும். சப்போஸ் நீங்க வேற டிவைஸ் சேஞ்ச் பண்றீங்கன்னா அதுல வர டிவைஸ் ஐடியை உங்க அட்மின்ட்ட கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டு லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ண உடனே டேஷ்போர்ட்லயே நமக்கு ஃபாலோவுக்கு தேவையான டீடைல்ஸ் வந்துடும். மந்த்லி டார்கெட்ல இந்த மந்த்துக்கு எவ்வளவு டார்கெட் இருக்கு, அதுல எதெல்லாம் பெண்டிங் டியூஸ், அதுலயே ஆக்ஷன் கம்ப்ளீட்டட்கான பெண்டிங் டியூஸ் அண்ட் அப்கமிங் ஆக்ஷனுக்கான பெண்டிங் டியூஸ்னு செப்பரேட் பண்ணி பார்த்துக்க முடியும். இது போக அரியர்ஸ், டோட்டல் பெண்டிங்ஸ், கலெக்டட் அமௌண்ட், கலெக்ஷன் ஆன் டேட் அண்ட் கலெக்ஷன் ஆஃப்டர் டேட் என்னென்ன அப்படின்றதுமே டேஷ்போர்ட்ல நம்ம டீட்டெயில்டா பார்த்துக்கலாம். டேஷ்போர்ட்லயே உங்களுக்கு அசைன் ஆன ப்ராஸ்பெக்ட்ஸ், அதாவது இன்ட்ரெஸ்டட் பர்சனோட கேன்வாசிங் ஃபாலோவர்ஸ் அண்ட் அதுல எதெல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணல, எதெல்லாம் ப்ராக்ரஸ்ல இருக்குன்ட்டு செக் பண்ணிக்கலாம். அந்த லிஸ்ட்ல இருக்க ஒரு ப்ராஸ்பெக்ட் ஓபன் பண்ணாலே இது வரைக்கும் அந்த ப்ராஸ்பெக்டோட பேசிக் இன்ஃபர்மேஷன், இதுலயே அவங்க என்ன சிட் வேல்யூக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு விஷ் லிஸ்ட் அண்ட் அவங்க என்ன சோர்ஸ் மூலமா நம்மளை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு மார்க்கெட்டிங்கான டீடைல்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் இவங்களை ஃபாலோ பண்ணிருக்கேன்னா அதுக்கான ஸ்டேட்டஸ் என்னன்னு கமெண்ட்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். சோ ஓனரும் இந்த டீடைல்ஸ் செக் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி இதே ப்ராஸ்பெக்ட்க்கு நம்ம ஆட் பண்ணியிருந்த கமெண்ட்ஸும் கீழேயே வியூ ஆகும். இதே மாதிரி ரைட் சைட்ல செக் பண்ணோம்னா நமக்கு அசைன் ஆகியிருக்க டாஸ்க் வியூ ஆகும். நமக்கு அசைன் ஆகியிருக்க டாஸ்க்ல எது ப்ரியாரிட்டி அண்ட் டியூ டேட் எப்போன்னு சேர்த்தே வியூ ஆகிடும். ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம டாஸ்க் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராஸ்பெக்ட் ஃபாலோ மாதிரியே டாஸ்க்லையும் நீங்க ப்ராக்ரஸ் ட்ராக் பண்ணிக்க 5 ஸ்டேட்டஸ் இருக்கும். நீங்க டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராக்ரஸ்ல வச்சுட்டு அது அப்பவே கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டட்னு செட் பண்ணிக்கலாம். இல்ல ஏதோ ரீசன்னால ஹோல்ட் பண்ணிட்டு நாளைக்கு திரும்ப ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஹோல்ட்ல வச்சுட்டு திரும்ப அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது இன் ப்ராக்ரஸ்னு செட் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் செட் பண்றதுக்கான ரீசனோட இங்க ஆட் பண்ணுவீங்க. சோ டாஸ்க் ஸ்டேட்டஸ் பத்தி யாரும் உங்களை டைரக்டா கான்டாக்ட் பண்ண தேவையில்ல. இதுல உங்களுக்கு தேவையான டாஸ்கை நீங்களே கூட இங்க இந்த பட்டன் கிளிக் பண்ணி அசைன் பண்ணிக்கலாம். இங்க அசைன் பண்றது அட்மின்க்கும் ஆட்டோமேட்டிக்கா வியூ ஆகிடும். நெக்ஸ்ட் டோட்டல் கலெக்ஷன். டோட்டல் கலெக்ஷன்ஸ்ல நம்ம பண்ண கலெக்ஷனோட சம்மரிய கேஷ் அண்ட் நான் கேஷ்க்கு செப்பரேட்டா பார்த்துக்கலாம். இதுவே மேல இருக்க ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா இதோட டோட்டல் லிஸ்ட பிரிண்டபிள் ஆப்ஷன்ல வியூ ஆகும். இதை பிரிண்டர் கனெக்ட் பண்ணி பிரிண்டும் எடுத்துக்கலாம். சர்ச் மெம்பர்ல நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமரோட டீடைல்ஸ் பார்த்துக்கலாம். இந்த மெம்பரோட நேம், அக்கௌண்ட் நம்பர், மொபைல் நம்பர் ஆர் ஃபேமிலி கோட் எது பேஸ் பண்ணினாலும் சர்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த சிம்பிள் கிளிக் பண்ணீங்கன்னா ஹோல் லிஸ்டும் வந்துடும். இதுல எந்த மெம்பருக்கு இப்போ ரிசிப்ட் கலெக்ட் பண்ண போறோமோ அவங்கள செலக்ட் பண்ணா அந்த மெம்பரோட போட்டோ, நேம், அக்கௌண்ட் நம்பர், மொபைல் நம்பர், ஃபேமிலி கோடோட வியூ ஆகும். கீழே சிட் டீடைல்ஸ்ல அந்த மெம்பர் எந்த குரூப்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்களோ அந்த லிஸ்ட் ஃபுல்லா வந்துடும். டிக்கெட் வைஸா அவங்க எந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸ்க்கு இன்னும் பே பண்ணாம இருக்காங்க அந்த இன்ஸ்டால்மெண்ட் நம்பர் கிளிக் பண்ணா இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ட் டியூ அமௌண்ட் சார்ட் பார்த்துக்கலாம். ரன்னிங் அக்கௌண்ட்ல எவ்வளவு இது வரைக்கும் அமௌண்ட் வச்சிருக்காங்க, அன்செட்டில் கலெக்ஷன் அமௌண்ட், அதாவது நம்ம டைரக்ட் கலெக்ஷன் பண்ணிட்டோம் பட் இன்னும் ஓனர் கிட்ட சப்மிட் பண்ணாம இருக்கும் அப்படின்ற டீடைல், அதுலயே இந்த ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம பண்ண கலெக்ஷன் டீடைலும் பார்த்துக்க முடியும். போனஸ் அமௌண்ட் எதுவும் இந்த டிக்கெட்க்கு உண்டா அண்ட் டோட்டலா அவங்களுக்கு சிட் ரெசிப்ட்க்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு காட்டும். பேயபிள் அமௌண்ட்ல அவங்ககிட்ட இருக்க ரன்னிங் பேலன்ஸ், அன்செட்டில் கலெக்ஷன் அமௌண்ட் அண்ட் போனஸ்லாம் போக எவ்வளோ கலெக்ஷன் வாங்கணும்னு வியூ ஆகும். என்டர் கலெக்ஷன் அமௌண்ட்ல இன்னைக்கு கலெக்ஷன் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அண்ட் லேட் ஃபீஸ் எதுவும் வாங்கியிருக்கோமா
அப்படின்ற டீட்டெயிலை லேட் ஃபீ செக்ஷன்ல ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்க்கு லேட் ஃபீ மேண்டேட்டரின்னு செட் பண்ணியிருந்தா நம்ம கண்டிப்பா லேட் ஃபீ கலெக்ட் பண்ணணும்னு வியூ ஆகிடும். இதே மாதிரி மல்டிபிள் டிக்கெட்ஸ்க்கு இவங்க பே பண்றத செப்பரேட்டா ஆட் பண்ணிக்கலாம். இதுவே பர்டிகுலர் குரூப்க்குன்னு இல்லாம காமனா பே பண்றாங்கன்னா அதர்ஸ்ல வாங்கிக்கலாம். லேட்டர் நம்ம ரன்னிங் ஜேர்னல் போட்டு அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபேமிலி மெம்பர் டீடைல்ஸ்ல இவங்க ஃபேமிலியில யாராவது ஜாயின் பண்ணியிருந்தா அந்த ஃபேமிலி கோட் பேஸ் பண்ணி அவங்க பெண்டிங்ஸும் இங்கே பார்த்துக்கலாம். இவங்களுக்கும் டிக்கெட் பேஸ்ட் ஆர் அதர்ஸ்ல சேம் ரெசிப்டை கலெக்ஷன் பண்ணிக்க முடியும். லாஸ்ட்ல டோட்டல் அமௌண்ட் அவங்க எவ்வளவு இன்னும் பே பண்ணணும், கலெக்ஷன் அமௌண்ட்ல நம்ம எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்கோம்னு டீடைல்ஸ் பார்த்துக்கலாம். கோ டு பேமெண்ட் கிளிக் பண்ணி இந்த பர்டிகுலர் பேமெண்ட் கேஷா நான் கேஷான்னு செலக்ட் பண்ணிக்கணும். கேஷா இருந்தா அந்த கலெக்ஷனுக்கான டினாமினேஷன் இங்க ஆட் பண்ணுவோம். இதுல இன்னும் என்ன அட்வான்டேஜ்னா ஒரு மெம்பருக்கு சேஞ்ச் நம்ம எவ்வளவு தரணும்னு இங்கேயே பார்த்து அந்த சேஞ்ச் கொடுத்ததுக்கான டினாமினேஷனும் டிடக்ஷன்ல ஆட் பண்ணி டேலி பண்ணிக்கலாம். இதுவே நான் கேஷ்னா அது என்ன டைப், டேட், received from name, bank account number, amount, check number or transaction ID, bank name and branch name ஓட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் கலெக்ஷன் கிளிக் பண்ணா ரெசிப்ட் பிரிண்ட் ரெடி. இத டிக்கெட் பிரிண்டர் கலெக்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கஸ்டமர்ஸ்க்கும் கொடுக்கலாம், வாட்ஸ்அப்லயும் ஷேர் பண்ணிக்கலாம். மை கஸ்டமர்ல நமக்கு அசைன் ஆன மெம்பர் லிஸ்ட் பார்த்து கலெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். இதுல இன்னும் ஸ்பெஷல் என்னன்னா இந்த டீடைல்ஸ் நமக்கு ஆஃப்லைன்லயும் வியூ ஆகும். மெம்பர் பேமெண்ட்ஸ்ல ஆன்லைன் பேமெண்ட் கஸ்டமர் ஆப்ல இருந்து ரிசீவ் ஆன டீடைல்ஸ் அதோட ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். ப்ராஸ்பெக்ட்ஸ்ல நமக்கு அசைன் ஆன எல்லா ப்ராஸ்பெக்டும் பார்த்துக்கலாம். ஃபில்டர் ஆப்ஷன்ல மற்ற ஏஜென்ட்ஸ் செலக்ட் பண்ணி அவங்க ப்ராஸ்பெக்ட்ஸையும் நம்ம பார்த்து சப்போஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்னாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். லீட்ஸ்ல நம்ம கான்டாக்ட் லிஸ்ட் பார்த்துக்கலாம். இவங்கள ஃபாலோ பண்ணி இன்ட்ரெஸ்டடா இருந்தா அவங்க டீடைல்ஸ் ஆட் பண்ணி ப்ராஸ்பெக்டா கன்வெர்ட் பண்ணிடுவோம். நம்ம கேன்வாசிங் ஆர் கலெக்ஷன் போற இடத்துல அந்த மெம்பரோட கேரண்டர் யாருன்னு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணணும்னா அதையும் நம்ம ஆப்லயே டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு எது பேஸ் பண்ணி கம்பெனி வேல்யூஷன் எடுக்க போறோமோ அதையும் கூட இங்க ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரேஸ் மெம்பருக்கான ஜாமீன் லெட்டரும் ஆப்ல இருந்தே கஸ்டமர் பிளேஸ்க்கு டைரக்டா போய் டீடைல்ஸ் கெட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஜாமீன் லிஸ்டும் இங்க பாத்துக்கலாம். சப்போஸ் டீடைல்ஸ் வெரிஃபை பண்ணணும்னா மெம்பர் கிட்ட டைரக்டா போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். டாஸ்க் மேனேஜ்மெண்ட்ல நமக்கு இது வரைக்கும் அசைன் ஆன டாஸ்க் அந்த ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி பாத்துக்கலாம். கலெக்ஷன் ஆப்லயும் நம்ம மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் ப்ரொவைட் பண்றோம். ரன்னிங் மெம்பர் வைஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ல ஒரு பர்டிகுலர் மெம்பரோட டீடைல் அண்ட் டேட் ரேஞ்ச் செலக்ட் பண்ணி அவங்களுக்கான டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் பார்த்துக்கலாம். இதுவே டீடைல்டா வேணும்னா குரூப் டீடைல்ஸ் அண்ட் டிக்கெட் டீடைல்ஸோட இந்த டீடைல் ரிப்போர்ட்ல பார்த்துக்கலாம். வாண்டட் ரிப்போர்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண நியூ குரூப்ஸ்ல இருக்க வேக்கன்ஸை எஸ்டிமேட் டீடைல்ஸோட நீடா இல்ல பேட்ச் வைஸா ஸ்பிளிட் பண்ணிருக்கோமான்னு இங்க டீடைல்டா பார்த்து இது பேஸ் பண்ணி கேன்வாசிங்கும் பண்ணிக்கலாம். நேம் டிரான்ஸ்ஃபர் பெண்டிங் ரிப்போர்ட்ல ரன்னிங் ஆகிட்டு இருக்க குரூப்போட வேக்கன்ட் லிஸ்ட் வரும். இது பேஸ் பண்ணி அவங்க நியூவா ஜாயின் பண்ணும்போது எவ்வளோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்குன்ட்டு கேன்வாசிங் பண்ணிக்கலாம். ராயல்டி கஸ்டமர் ரிப்போர்ட்ல ஸ்டாஃப் பேஸ்டா என்ரோல் பண்ண மெம்பர்ஸோட அரியர் கவுண்ட், டோட்டல் மெம்பர்ஸ் கவுண்ட், ஓல்ட் அண்ட் லைவ் மெம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்றத பார்த்துக்கலாம். நியூ குரூப் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்ல ஒரு நியூ குரூப்ல இருக்க அவைலபிள் டிக்கெட்ஸ் அண்ட் அதில் யார் ஃபர்ஸ்ட் டியூ பே பண்ணவங்க அப்படின்ட்டு இங்கே பார்த்துக்கலாம். பிரிண்டர் செட்டிங்ஸில் நம்ம கனெக்ட் பண்ண போகிற டிக்கெட் பிரிண்டருக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் இதில் நம்ம ஆப் வெர்ஷனும் பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம கலெக்ஷன் ஆப்போட பேசிக் ஓவர்வியூ பார்த்துருக்கோம். இது மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வர்றதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.